இப்போ அடுத்த நீட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, the dimension of mu0 epsilon 0 square root of -1/2 அல்லது mu0 epsilon 0 whole to the power of -1/2 is. இது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது என்னது? mu0ன்றது என்னது? தனியாக நம்ம கண்டுபிடிக்கும் போது mu0 is equal to 4 pi into 10 to the power of -7. epsilon 0 value 8.85 into 10 to the power of -7. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதனுடைய யூனிட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் யூனிட் வந்து என்னது? equal to 1 by square root of mu0 epsilon 0. அப்போ 1 by square root of mu0 epsilon 0 அப்படின்னா இது வந்து velocity of light. velocity of light வந்து 1 by square root of mu0 epsilon 0 அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் கன்ஃபார்ம் பண்ணும். எப்படி மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த -1/2 வந்து 1 by square root of mu0 epsilon 0 சொல்கிறோம். இந்த 1 by square root of mu0 epsilon 0 வந்து velocity of light. velocity of light இந்த யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வரும். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்ற ஒரு ஈக்குவேஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். V is equal to 1 by square root of mu0 into epsilon 0.